ஒரு நாட்டோட பிரதமரை கொண்டு உடம்ப துண்டு துண்டா வெட்டி ஆசிட்ல கரைச்சி அவரோட ஒரே ஒரு பல்ல மட்டும் 61 வருஷமா ஒருத்தன் பேக்கெட்ல டிராஃபி மாதிரி வச்சிருந்தான்னு சொன்னா நம்புவீங்களா? ஏதோ சினிமா கதை இல்லை இது. ஆப்பிரிக்காவோட சிங்கம்னு அழைக்கப்பட்ட பேட்ரிஸ் லுமும்பா அப்படிங்கிற காங்கோ நாட்டோட முதல் பிரதமருக்கு நடந்த நிஜமான கொடூரம். அண்மையில நடந்த FIFA உலக கோப்பை மேட்ச்ல கூட மிஷல் குகா அப்படிங்கிற காங்கோ நாட்டு சூப்பர் ஃபேன் அச்சு அசலா லுமும்பா மாதிரியே ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு 90 நிமிஷமும் ஒரு வாழும் சிலை மாதிரி கையை தூக்கிக்கிட்டு நின்று உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சாரு. இவரு இந்த மேட்ச் பார்க்க அமெரிக்கா போகணும்னு நினைச்சப்ப அமெரிக்கா இவருக்கு விசா தர மறுத்துட்டாங்க. ஏன் உலக நாடுகள் இன்னைக்கும் இந்த மனுஷனோட பேரை கேட்டா நடுங்குறாங்க? காங்கோவை பெல்ஜியம் நாட்டை சேர்ந்த 2ஆம் லியோபோல்ட் அப்படிங்கிற கொடூரமான ராஜா தன்னோட சொந்த சொத்து மாதிரி 75 வருஷம் அடிமையா வச்சிருந்தான். ரப்பரையும் தங்கத்தையும் சுரண்டுறதுக்காக அவன் வச்ச டார்கெட்டை முடிக்காத சின்ன குழந்தைங்க, பெண்கள்னு பார்க்காம லட்சக்கணக்கான காங்கோ மக்களோட கைகளை கோடாரியால வெட்டி வீசினாங்க பெல்ஜியம் ராணுவத்தினர். இப்படி கொடூரமா சித்திரவதை பண்ணியே 1 கோடி காங்கோ மக்களை அந்த ராஜா கொன்னு குவிச்சான். இந்த கொடுமைகளை எல்லாம் பார்த்து வளர்ந்த ஒரு சாதாரண ஏழை விவசாய குடும்பத்து பையன்தான் லுமும்பா. நம்ம கனிம வளங்களை திருடதான் நமக்குள்ள சாதி இன சண்டையை மூட்டுறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு மூமெண்ட் நேஷனல் காங்கோலிஸ் அப்படிங்கிற கட்சியை ஆரம்பிச்சு மக்களை ஒன்னா திரட்டினாரு. 1960 ஜூன் 30 காங்கோவுக்கு சுதந்திரம் கிடைச்சிச்சு. மக்களோட பேராதரவோட லுமும்பா முதல் பிரதமரானாரு. அவரோட ஒரே முழக்கம் என்ன தெரியுமா? காங்கோவோட வளம் காங்கோ மக்களுக்கே சொந்தம். ஆனா கொடுமை என்ன தெரியுமா? பதவி ஏற்ற வெறும் 10 வாரத்துல, அதாவது மிக குறுகிய காலத்திலேயே லுமும்பாவுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சதி வலை பின்னப்பட்டுச்சு. சுதந்திரம் கிடைச்ச உடனே கனிம வளங்கள் நிறைஞ்ச கட்டாங்கா மாகாணம் பிரிஞ்சு போக பார்த்துச்சு. நாட்டை காப்பாற்ற 1960 ஜூலை 24 லுமும்பா அமெரிக்காவுக்கு போய் அப்போதைய அமெரிக்க அதிபர் ஐசனோவர் அரசுகிட்ட இராணுவ உதவியும் பண உதவியும் கேட்டாரு. ஆனா அமெரிக்காவுக்கு காங்கோவோட வளங்கள் மேல கண் இருந்துச்சு. பெல்ஜியத்தை பகச்சுக்க விரும்பாம கையை விரிச்சிட்டாங்க. இதனால ஆகஸ்ட் மாசம் ஏமாற்றத்தோட திரும்பின லுமும்பா வேற வழியே இல்லாம சோவியத் யூனியன் கிட்ட உதவி கேட்க ஆரம்பிச்சாரு. அவ்வளவுதான். இவன் நம்ம பேச்ச கேட்க மாட்டான்னு பயந்த அமெரிக்க சிஐஏவும் பெல்ஜியமும் சேர்ந்து லுமும்பாவை ஒழிக்க ரகசிய சதி திட்டத்தை தீட்டினாங்க. ஜனவரி 17, 1961 அந்த கருப்பு ராத்திரி லுமும்பாவை அவரோட சொந்த நாட்டு ராணுவ தளபதியும் அவராலேயே வளர்த்து விடப்பட்ட துரோகியுமான ஜோசப் மொபுட்டு கடத்திக்கிட்டு போய் எதிரிகள் கிட்ட ஒப்படைச்சான். நடுக்காட்டுல வச்சு இரும்பு கம்பியால அடிச்சு சித்திரவதை பண்ணி துப்பாக்கியால சுட்டு கொண்டாங்க. அவர் புதைக்கப்பட்ட இடம் புனித இடமா மாறிடக்கூடாதுன்னு மறுநாள் ஜெரார்ட் சோட் அப்படிங்கிற பெல்ஜிய போலீஸ் அதிகாரி தலைமையில லுமும்பாவோட உடம்ப துண்டு துண்டா வெட்டி சல்ஃபியூரிக் ஆசிட் பேரல்ல போட்டு கரைச்சாங்க. ஆனா லுமும்பாவோட உடம்புல தங்கம் பதிச்சிருந்த ஒரே ஒரு பல் மட்டும் கரையாம தப்பிச்சிச்சு. எப்படின்னு கேட்டா சல்ஃபியூரிக் ஆசிடால தங்கத்தை கரைக்க முடியாது. அதனால அதை அந்த பெல்ஜிய அதிகாரி தன்னோட பேக்கெட்ல வெற்றி சின்னமா எடுத்துக்கிட்டு போயிட்டான். முழுசா 61 வருஷம் அந்த பல் பெல்ஜியத்துல மறைச்சு வைக்கப்பட்டிருந்துச்சு. பல வருஷமா இந்த உண்மையை மூடி மறைச்சாங்க. ஆனா லூடோ டி விட்டே அப்படிங்கிற பெல்ஜிய வரலாற்று ஆய்வாளர் எழுதின தி அசாசினேஷன் ஆஃப் லுமும்பா அப்படிங்கிற புத்தகம் தான் இந்த சதிய ஆதாரங்களோடு உலகத்துக்கு அம்பலப்படுத்துச்சு. இதனால 2022 பெல்ஜியம் மன்னிப்பு கேட்டு அந்த பல்ல காங்கோ கிட்ட ஒப்படைச்சு முழு அரசு மரியாதையோட அடக்கம் பண்ணினாங்க. இன்னைக்கு லுமும்பா ஒட்டுமொத்த ஆப்பிரிக்காவோட தலைவரா நிலைச்சு நிக்கிறாரு. ஆனா கொடுமை என்னன்னா லுமும்பா இறந்து இத்தனை வருஷம் ஆகியும் இன்னைக்கும் காங்கோ நாடு வெளிநாடுகளால கொள்ளையடிக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. நாம பயன்படுத்துற மொபைல் போன், லேப்டாப் பேட்டரிக்கு தேவைப்படுற கோபால்ட் உலகத்திலேயே காங்கோவில் தான் அதிகம் கிடைக்குது. அதை எடுக்க இப்போவும் மேற்கத்திய நாடுகள் காங்கோவை சுரண்டிக்கிட்டு இருக்காங்க. மக்கள் வறுமையில தவிக்கிறாங்க. லுமும்பா ஆசைப்பட்டபடி காங்கோவோட வளங்கள் எப்ப காங்கோ மக்களுக்கு மட்டுமே சொந்தமாகும்.